இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், ஏன் இப்படி பண்ண? ஏன் அண்ணன் கிட்ட அப்படி சொன்ன? ஏன் அப்படி பண்ண? சொல்லு சொல்லு சொல்லு. விடு என்ன? சொல்லு. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஐயோ விடுமா. என் அண்ணன் குடும்பமே வந்து உன்னை வான்னு கூப்பிடுது. அவங்க கூட நீ போயிருந்தா இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சிருந்திருப்பல. ஏன் இப்படி பண்ண? போக மாட்டேன்னு சொல்லி உன் தலையில நீயே மண்ணலி போட்டுக்கிட்டியேடி. இனிமே உங்க அப்பா கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்த போறா? ஏன் இப்படி பண்ண? ஏன் அடிக்காதம்மா. எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்னடி, என்ன உனக்கு வழி தெரியல? அண்ணனுங்க தான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கூட போய் தொலைக்க வேண்டியதானே? அப்பா வந்து என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? இங்க பாரு, உன்னை கூட்டு போறதுக்காக உன் மாமா குடும்பமே வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு இருக்கு. நீ இப்ப வெளியே வந்து என்ன சொல்லணும்னா, எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதத்தான் நான் கேட்பேன். நான் அவர் கூட தான் இருப்பேன். தாலி இருக்கிறதுக்கு நான் தான் ஒத்துக்கிட்டேன். இன்னொரு கல்யாணம் என் விருப்பப்படி தான் நடக்குதுன்னு சொல்லணும். அப்படியெல்லாம் நீ சொன்னா மட்டும்தான் நான் நினைச்சது நடக்கும். என் உயிரே போனாலும் நான் அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன். நீ அப்படி சொல்லன்னு வச்சுக்க, உன் உயிர் போகாது. டேய், போன குடுறா. என்னங்கண்ணே? நீ எவன் கூட வாழ நினைக்கிறியோ அந்த பயலோட உசுர் போயிடும். நீ ஒன்னும் பயப்பட வேணாம். இப்ப வரைக்கும் நான் அந்த பையல ஒன்னும் செய்யல. இப்ப அந்த பையன் வெளிநாட்டுக்கு போறதுக்காக டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுக்க போயிருக்கான். அத நீயே பாரு. அவனை சுத்தி இருக்கிற ஆளுங்க பூரா என்னோட ஆளுங்க தான். இப்ப இந்த வீடியோ லைவ்ல இருக்குல்ல, இந்த லைவ்ல போன் பண்ணவங்க கூட அதுல ஒருத்தன் தான். இப்ப மட்டும் நான் ஊன்னு சொன்னேன்னு வச்சுக்க, அடுத்த நிமிஷமே அந்த வெறும் பயல வெட்டி கூறு போட்டுருவாங்க. அந்த பயலோட உசுறு இப்ப உன் கையில தான் இருக்கு. இப்ப நீ வெளியில வந்து நான் சொன்னதை அப்படியே சொல்லணும். இல்லன்னு வச்சுக்க, அந்த பையன் அல்பாய்ஸ்ல போயிடுவான். கழுத்துல இருக்கிற தாலி தானா இறங்கிடும். நீங்க சொல்ற மாதிரியே நான் வந்து சொல்றேன். என் மாமாவை மட்டும் விட்டுருங்க. அப்ப ஒழுங்கா வந்து அவங்க கிட்ட சொல்லு.